இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சம்யுக்தா அப்படி பாக்குற? சூடாமணிதா, அதே சூடாமணிதா. சூடாமணி, நீ மறுபடியும் தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. நாங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் நீ என்ன நினைச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அது மட்டும் நடக்கவே நடக்காது. சூடாமணி, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. என்னது, அங்க யாரு இருக்கிறாங்க? 2 பேரும் பேசின்னு இருக்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு யாரும் தெரியலையே. சம்யுக்தா அக்கா சூடாமணின்னு பேர் வேற சொல்றாங்க. அது யாரு? மறுபடியும் புதுசா பிரச்சனை ஆரம்பிச்சுச்சா? இப்ப வரைக்கும் இந்த சூடாமணி நினைச்சது மட்டும்தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இனியும் அப்படிதான் நடக்கும் சம்யுக்தா. சூடாமணி, அக்கா, இப்போ நீங்க பேசினிருந்தீங்களே அந்த சூடாமணி யாரு? ராணி, இப்போ எதுவும் கேட்காத. இப்போ நடக்கிற எல்லாமே ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக தான் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுப்ப. அது வரைக்கும் நீ எதை பத்தியும் யோசிக்காத. ஆமா ராணி, நீ நம்பூதிரி சொன்ன மாதிரி பார்த்திபனோட உயிர் கூட்டையும் அந்த சாம்பலையும் வேடு ரகசிய அறைக்குள்ள கொண்டு போய் பத்திரமா வச்சிரு. ஐயோ அக்கா, எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை என்னாண்ட மறைகிறீங்க. நம்ம 3 பேரும் ஒன்னா தானே ரகசிய அறைக்குள்ள போறதா இருந்துச்சு. இப்ப என்னடான்னா என்ன மட்டும் போன்னு சொல்றீங்க? ஏன் உங்களால வீட்டுக்குள்ளார வர முடியல? ராணி, நீ கண்டதையும் போட்டு குழப்பிக்காத. பொம்மி சொன்ன மாதிரி செய். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், 40வது பௌர்ணமிக்குள்ள நாம செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கணும். நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமா நீ சித்தார்த்த கூட்டிக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வா. எந்த இடத்துக்குக்கா வரணும்? இப்போ நான் உன்னை எங்க வர சொன்னேன்னு புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா, நான் அங்க வந்துடுறேன். சித்தார்த்தையும் கூட்டிட்டு வா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ வரும்போது மறக்காம பார்த்திபனோட உயிர் கூட்டையும் உன் கையில இருக்கிற சாம்பலையும் எடுத்துட்டு வந்துரு. சரிக்கா, கண்டிப்பா இது 2த்தையும் எடுத்துக்கின்னு தாடிகாரனையும் கூட்டின்னு நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துடுறேன்க்கா. சரி ராணி, நீ போ. வீட்ல இருக்கிறவங்க நீ வராம ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. சரிக்கா. இந்தா. சரிக்கா.
நான் பின் பக்கமா போயிடுறேன். சரி ராணி. இப்ப என்ன பண்ண போறோம் சம்யுக்தா? பொம்மி, இந்த சூடாமணி சாதாரண ஆள் இல்ல. நம்ம நினைச்சதை விட எல்லாத்தையும் ரொம்ப வேகமா செய்ய ஆரம்பிச்சிட்டா. நமக்கு இருக்கிறது இன்னும் 7 நாள் மட்டும்தான். அதுக்குள்ள பார்த்திபனோட உயிர் கூட்ட வச்சு சித்தார்த்த 1000 வருஷம் முன்னாடி இருந்த பார்த்திபனா மாத்தி அந்த வேடனை அழிக்கணும். அந்த வேடனை அழிச்ச உடனே பார்த்திபனா மாறி இருக்கிற என் வேம்பு சார திரும்பவும் சித்தார்த்தா மாத்திடலாம்ல? என்ன சம்யுக்தா அமைதியா இருக்க? நீ கேட்டதுக்கான பதில் என்கிட்ட இல்ல பொம்மி. அது அந்த வேட ரகசிய புத்தகத்துல தான் இருக்கு. இந்த சூடாமணி வெறும் நம்மள மாதிரி அமானுஷ்யங்களை இந்த வீட்டுக்குள்ள வரவிடாம பண்றதுக்காக மட்டும் வரல. என்ன சொல்ற? ஆமா, இத பத்தி நான் சொல்றதை விட வேட ரகசிய புத்தகமே சொல்லும். வேட ரகசிய புத்தகமே, பொம்மி கேட்ட கேள்விக்கு நீயே பதில் சொல்லு. சித்தார்த் பார்த்திபனா மாறி வேடனை அழிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் சித்தார்த்தா மாறிடுவான். அந்த 24 மணி நேரத்துல வேற ஏதாவது தீய சக்தி அவனை ஆக்கிரமிச்சா அவரால் மீண்டும் சித்தார்த்தா மாற முடியாது. அப்படி ஒரு பிரளயம் நடக்கும்போது 1000 வருஷத்துக்கு முன்னாடி துஷ்ட சக்தி பார்த்திபனை வச்சு என்னென்ன காரியம் செய்யணும்னு நினைக்குதோ அது அத்தனையும் செய்யும். இந்த 40வது பௌர்ணமிக்குள்ள ராணியோட வயிற்றுக்குள்ள இருக்கிற தசாவதானி குழந்தை பிறந்துடும். ஆனா அதே நேரத்துல பார்த்திபனை வேடன் அழிக்கிற நிகழ்வும் நடக்கும். இந்த ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்கும்போது ராணி, சித்தார்த் அவங்களுக்கு பிறக்க போற குழந்தை, இந்த 3 பேர்ல ஒருத்தவங்களோட உயிர் போக போறதுதான் இந்த பிரபஞ்சத்தோட விதி. இந்த விதியை மாத்தவே முடியாதா? இந்த பிரபஞ்சத்தோட விதியை மதியால வேணா மாத்தலாம். ஆனா அந்த சுட்சமத்தை நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். பொம்மி, நாம இங்க இருக்க வேண்டாம். அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிப்போம். முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம்.